மாலை பொழுது சின்ன விருந்து விசாரம் உண்டு. விது டொட்டு இருக்கிறார், தெரிஞ்சிருக்க மாலை பரவாயில்ல. மோதகம் அது உள்ளுக்கு என்னென்ன வச்சிருப்பாங்க, உள்ளுடனே எடுத்துட்டீங்க வைக்கிறது சொல்ல மாட்டேன். வெள்ளைக்காரன் கேட்ட மாதிரி அது ஓலைச்சி வடியெல்லாம் கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான தருணம். நைனை எடுத்த பிள்ளைகளுக்கு வந்து பாராட்டு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொடுக்குது. இந்த வருஷம் கடந்த வருஷம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. இந்த வருஷம் கிளிநொச்சியில் செய்திருக்கிறோம். முழுமையான காணொலியை பதிவிட இருக்கிறோம். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்றாங்க இல்லையா? அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ சேனலை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடக்குது ஒரு நாளைக்கு. ஹாய், வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்பின் சாந்தன். உலாவரும் ஒலி வாங்கி சாதிக்க பண்ணோம். சரி, வாழ்த்துக்கள் தங்கச்சி. பாய். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவை சார்ந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த ஓ லெவலில் சித்தி பெற்ற 9A சித்தி பெற்று எங்களை எல்லாரையும் சிறக்க வச்சிருக்கிற நம்முடைய தமிழ் மாணவர்கள் கூடுதலாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் இருந்து வந்திருக்கணும். எல்லோருமே வந்து 9A சித்தி பெற்றிருக்கணும். நாங்கள் இந்த விஷயத்த பல காலமாக செய்து கொண்டு வரோம். அதுக்கான முக்கிய நோக்கம் வந்து படிக்கிற இளைஞர்கள் ஊக்குவிக்கிறதுக்காண்டித்தான் இந்த செயலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி படிக்கின்றவர்களை நாங்கள் ஊக்குவிக்க, அவர்களை கொண்டாடிக்க வந்து அவர்களை கொண்டாடுவதை மற்ற மாணவர்களும் பார்க்கும்போது வந்து அடுத்த வருஷம் நாங்கள் ஓ லெவல் ஏ லெவல் எழுதும் போது நல்ல மார்க்ஸ் எடுத்தா இப்படியெல்லாம் கொண்டாட்டங்கள் அன்பளிப்புகள் நாங்கள் மட்டுமில்லை பலதரப்பான ரீதியில் உள்ள மக்கள், வணிகர்கள், பல நிறுவனங்கள் கூட இந்த மாதிரியான படிப்புல சாதிக்கிற மாணவர்களை, விளையாட்டுல சாதிக்கிற மாணவர்களை, கலையில சாதிக்கிற மாணவர்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்ன காரணம்னா, அது நாமல் பெருமைப்படுத்துகிற விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்களை வந்து அந்த ஊக்கம் தான் எங்கேயுமே வந்து வெளிப்படையாக மற்ற ஆக்களை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ரீதியில் நாங்களும் அந்த பங்கை நாங்கள் சரிவர செய்து கொண்டு வரோம். குறிப்பாக படித்த மாணவர்கள், முக்கியமாக ஓ லெவல் மற்றும் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் இப்படி கௌரவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு ரொக்க பணத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான படிப்பு உபகரணங்களை அவர்களே விரும்பத்தக்கன பொருட்களை வாங்க சொல்லி நாங்கள் ஒரு எங்களால் முடிந்த ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து நாங்கள் இதை ஆரம்பித்து வைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிளிநொச்சி நீருழுதார் ஜூலரினுடைய அதனுடைய இயக்குனர் அதுபோல இனிய மாணவர்களை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த உயர்தர பரீட்சை அதுபோல புறவி பரிசு பரீட்சை இப்படி பன்முகப்பட்ட ஆளுமைகளோடு திகழக்கூடிய மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவதிலே நீருழுதார் ஜூலரை முன்னுதாரணமாக செயலாற்றி வருவது நீங்கள் அறிந்த விடயம். இந்த ஓஎல் சித்தியிலே வந்து 9A பெற்ற மாணவர்களை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த இதற்கு பிறகு ஒரு லேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லும். இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஊக்கப்படுத்த வேண்டிய இடம் இந்த தருவாயில தான் இவர்கள் ஏராளமான போட்டிகளை சந்திக்கிறார்கள். பலர் உங்களுக்கு தெரியும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். பல போட்டி உருவாகின்ற சூழலாக இருக்கும். அண்மையை நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு தகவல்கள் நியூஸ்களில் பார்த்தால் இந்த தற்கொலை முயற்சிகள் இப்படியான இந்த ஒரு லேர்னிங் பாயிண்ட் என்ற விஷயத்தில் அவர்கள் வந்து ஊக்கப்படுத்துகின்ற பாராட்டுகின்ற விடயங்களை தவற விடுகின்ற பொழுது கூட ஒரு பின்னடைவாக அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு லேர்னிங் பாயிண்ட் சொல்லும். இந்த இடத்துல வந்து அடுத்த தரம் ஓயல் எழுதலாமா அல்லது நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஊக்கப்படுத்தலாக கண்டிப்பாக அமையும். ஓயல் என்பது நீங்கள் இலங்கையில் எத்தனை தடவையும் எழுத முடியும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய ஆளுமைகளை, ஆற்றல்களை ஊக்கப்படுத்துகின்ற மாணவர்களை தொடர்ந்தும் ஊக்கப்படுத்துவதிலே நீருழுதார் ஜூலரி தன்னால் முடிந்த வரைக்கும் தொலைபேசியை அழைப்பை ஏற்படுத்தி டிஸ்கஸ் பண்ணுவார். எப்படி இதை எப்படி செய்யலாம், இதை எவ்வளவு நாங்களே ஊக்கப்படுத்துவோம். இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து ஒரு சின்ன அன்பளிப்பாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக நாங்கள் பார்க்கின்றோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறந்துட்டு இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் செட்டில் ஆகிட்டார். விது .டைம் வந்து எடுத்துட்டு வந்துட்டார். அப்போ எங்களுக்கு இடைவெளிகளில் நட்புதியாக எப்பவும் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இங்க இருக்கின்ற மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கைதட்டி இல்லாம சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷம் தானே? உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் வந்து நீங்க அடிக்கடி எங்களுடைய முகநூல் பக்கத்தில் பார்க்கலாம். அது போல எங்களுடைய யூடியூப் தளங்களை பார்க்கலாம். விது .com இணைந்திருக்கிறார். அவர் ஒரு பிரபலமான யூடியூப் நிறைய காணொலிகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது என்ன விஷயம் சொன்னால், இப்படியான விஷயங்களை வந்து கண்டிப்பா
ஊக்கப்படுத்துவோம் என்பது தெளிவாக இருக்கிறோம். உழைப்பு என்பதை மட்டும் பார்க்காமல் உழைப்போம், உயர்வோம், உதவுவோம், ஊக்குவிப்போம். உதவும் ஊக்குவிப்போம். இப்படியான ஒரு கோட்பாட்டுக்களே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த பரிசளிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கலாம். இது இப்பொழுது நாங்கள் வாசிக்கின்ற மாணவர்கள் தயவு செய்து முன்னாலே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனா கேமரஞ்சன் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர். அம்மா அப்பா வந்து அவங்க நீங்க சேர்ந்துவாங்க. அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பா முருகா வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 9 பாடங்களிலேயும் 9A சித்தி பெற்றிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு நாங்கள் மாளிகை சார்பாக வாழ்த்துக்கள். சரி, வாழ்த்துக்கள் அப்பன். சூப்பர். A லெவல்லையும் இப்படி ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் வாங்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுடைய பெயர்? அரவிந்தன் கேமரஞ்சன். என்ன பிரிவில் கல்வி கற்றீர்கள்? அதாவது எந்த பாடசாலையில் கல்வி? கிளிநொச்சி மகாவித்தியாலயம். இந்த தருணம் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. 9A சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தீர்களா? கொஞ்சம் பிள்ளைக்கு கொஞ்சம் பிளந்து. ஸோ உங்களை மாதிரி கல்வி கற்கின்ற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற விடயம் என்ன? கஷ்டப்பட்டு படித்தால், முயற்சி எடுக்கலாம் எல்லாரும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்தால், முயற்சி எடுத்தால் அனைவரும் இவ்வாறான சிறந்த ஒரு குறிப்பேட்டை பெறலாம். உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கிறது? இதற்கு பிறகு என்ன திட்டம்? வேறு இடத்துல நல்ல பெருவர் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு போகிறது. நிச்சயமாக எங்களுடைய கரகோஷங்கள். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தை. நன்றி. தீனா வினோஜன் கிளிநொச்சி மகாவித்தியாலயம். படிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க, அப்படி உண்மையா? இல்ல, மனம் வச்சு படிச்சா படிக்கணும் படிக்கணும் என்ன நடந்து கொண்டு படிக்கணும், என்ன மனம் வச்சு படிக்கணும், விரும்பி கற்கணும் இல்லையா? சரி, அதாவது எந்த துறையில் நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? மேக்ஸ், கணிதத்துறை. ஆகவே வாழ்த்துக்கள். இது வேற ஏதாவது பேச போறீங்களா? 9 பாடங்களிலும் சித்தி பெற்றிருக்கிறார். அதுக்கு நாங்கள் உங்களுடைய கரகோஷங்கள், வாழ்த்துக்கள். அதோட அப்பா வந்திருக்கிறார். அப்பாட்ட ஒரு சில வார்த்தைகள் இருக்கலாம். அப்பா, மகன் என்ன மாதிரி நீங்கள் இந்த மகன் கல்வி கற்பதற்கு ஒரு தந்தையாக இவ்வாறான ஊக்கத்தை வழங்கியிருக்கீங்க? தந்தையாக அவற்றை முயற்சி தான். நாங்களும் உதவி செய்தாங்களா, ஹெல்ப் பண்ணாங்களா. அவர் விளையாட்டு தான் நல்லா செய்வார். கிரிக்கெட் எல்லாம் செய்வார், செஸ் செய்வார். அப்போ விளையாட்டு தான் செய்வார். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, நீ விளையாடி கொண்டு படிக்க மாட்டேன்னு எங்களுக்கு ஒரு இதுதான். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் தொட்டிருக்கிறீங்க. இந்த விளையாட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தெரியும் தடைன்னு சொல்றாங்க கல்விக்கு. விளையாட்டு தான் 9A எடுக்கிறது கூட பெரிய உந்து சக்தி இருந்திருக்கு நான் நினைக்கிறேன்டா. அது இரட்டிப்பான ஒரு படிக்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம். அது பல ஒற்றுமைகளை உருவாக்கும், பல சிந்தனைகளை பலவாறாக சிந்திக்க தூண்டும். விளையாட்டுல கண்டிப்பா பங்கு பெறணும். நீங்க சொன்ன மாதிரி விளையாட்டு எந்த வகையிலும் ஒரு படிக்கிற மாணவனை தடை செய்யாதுன்ற தம்பி ப்ரூவ் பண்ணிக்கிறார். இவர் கிரிக்கெட் மட்டும் இல்லாம செஸ்லயும் நல்லா விளையாடுவார் என்று சொல்றார். அப்ப விளையாட்டுல ஈடுபடுறாரு அப்பா பயந்துருக்கிறார். ஆனா மகன் விளையாடுனாலும் நல்லா படிப்பேன்றதை இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணிருக்கு. எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ அதை கண்டிப்பா தூண்டும். நம்முடைய கிளிமிஸா பெரிய ஒரு உதாரணம், பெரிய ஒரு சவால். பல விமர்சனங்களுக்கு பிறகு அந்த சாதிச்சிருக்கிறது பெரிய விஷயம். என்னண்டா அவருடைய துறையில உச்சத்தை அடைஞ்சிருந்தாலும் கல்வியிலையும் சித்தி அடைஞ்சிருக்கிறது, எல்லாரும் வியப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே விளையாட்டு எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை கண்டிப்பா நீங்க அதுக்கும் ஊக்கப்படுத்தி முன்னெடுத்து செல்லணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். தம்பி, வாழ்த்துக்கள். உங்களோட அப்பாவை மட்டுமில்ல எங்களை எல்லாரையும் பெருமைப்படுத்திக்கிறீங்க. 9A சித்தி பெற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களால் முடிந்த ஒரு அன்பளிப்பு. அடுத்ததாக வீணா ஜாஜினி பிலி தெரேசா கல்லூரி. கரகோஷம். தங்கச்சி இந்த பாடசாலை புனித தெரேசா பெண்கள் கல்லூரி. தெரேசான்னு போட்டிருக்காது என்ன? புனித தெரேசா பெண்கள் கல்லூரி. நான் 5ஆம் தரம் வரைக்கும் அங்கே படிக்கிறேன். பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இந்த தருணத்துல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய எதிர்காலமானவர்கள், இனி படிச்சு வர போற மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்லா படிச்சா சரி. உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டம் என்னவா? மெடிசின் இந்த பண்ணணும். வெரி குட். சத்தமா கதைக்கலாமே, நீங்க எங்களோட தைரியமா கதைக்க வேண்டிய ஆக்கணும். சாதனையாளர்கள் கொஞ்சம் சத்தமா கதைக்கலாம். மெடிசின் இந்த பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள். என்னன்னா மருத்துவர் அதிகமாக குறைஞ்ச ஒன்றிக்கணும். நீங்க எங்களோட ஊர்ல சேவையாற்றணும். நிறைய பேர் வெளிநாடு படிப்புகளுக்காக போய் அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிறார்கள். இங்க நிறைய குறைபாடுகள் இருக்குது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும். வாழ்த்துக்கள். நாங்கள் ஊரை சார்ந்தவன்ற வகையிலே பெருமைப்படுகின்றோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
Right. அடுத்த சீனா சாலினி அவர்களை அவருடைய அம்மா வரலாற்றுல முதல் சிவனராத்தக பாடசாலை சாதித்த பிள்ளையா வரலாற்றுல 9 எடுத்த பிள்ளை. ஆகவே எல்லாம் கைதோட்டம் கண்டிப்பா. அம்மா வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடத்துக்கு பெரிய பெருமை ஒன்றை செய்திருக்கிறீங்க. 9A சித்தியை விட இன்னொரு இதொண்ட பிரேக் பண்ணி விட்டுருக்கிறீங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சிவநகர் பள்ளி சிவனராத்தக ஒரு பின்தங்கிய கிராமம். அதை விட கபடி போட்டியிலையும் வருஷம் ஃபர்ஸ்டா வரக்கூடிய பள்ளிக்கூடம். ஒரு நல்ல விளையாட்டு நல்லா செய்றீங்க, படிப்புல நல்லா செய்றீங்க. மேலும் உங்களோட படிப்பு இன்னும் வளரணும். ஏ லெவல் அடுத்த உங்களோட உயர்தர பரீட்சையிலும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு உங்களை வாழ்த்துறோம். கரவசங்கள் சொல்ல போறீங்களா? வணக்கம் அண்ணா கலைச்சிருப்பேன். இப்ப எங்க பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக உங்களோட பாடசாலை முதலாக நீங்கள் 9 பாடத்திலேயும் 9 சித்தி பெற்றிருக்கிறீர்கள். ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. என்ன கலைக்கிறது தெரியாது. என்ன உங்களோட எதிர்கால மாணவர்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? ஈஸியா படிக்கலாம். ஈஸியா படிக்கலாம். நீங்க எப்படி படிச்சீங்கம்மா? இப்ப நீங்க அந்த பாடசாலையில முதலாக 9A சித்தி பெற்றிருக்கிறீங்க. அப்ப ஆசிரியர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க? ஆசிரியர் சப்போர்ட் பண்ணவே எல்லாம் பேப்பர் எல்லாம் செஞ்சு விடணும். அவைக்கும் விருப்பம் ஒவ்வொரு கூப்பிட்டு மார்க்ஸ் எல்லாம் கட்டணும். எல்லாருமே முதல் படிச்ச பிரைமரி டீச்சராக இல்லை எடுத்தவர்கள டீச்சராக சந்தோஷம். மிக மிக சந்தோஷம். உங்களோட கிராமம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட கிலோச்சில இருந்து எவ்வளவு தூரம் வரும்? அந்தளவாக 15 கிலோமீட்டர் கிட்ட. 15 கிலோமீட்டர். இந்த பெரிய ஒரு விஷயம் என்ன பாருங்க. இதுதான் அந்த இதுக்குதான் நீங்க கரவசம் வழங்கணும். இதுதான் அந்த உருவாக்குறதுன்றது பெரிய ஒரு சந்தோஷம். இதை பார்த்து மற்ற பாடசாலை மாணவர்களும் இவ்வாறு சித்தி பெறணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்கிறோம். அம்மா, ஒரு சில வார்த்தைகள். இந்த தருணம் எப்படி இருக்கு? மகள் 9A அதுவும் இந்த பாடசாலையில முதலாவதாக பெற்றிருக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? சந்தோஷமா இருக்கு. இருந்தே செய்யக்கூடிய ஒரு படிப்புல தானே முயற்சி செய்து படிப்பேன். எல்லா திறமையும் இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு செஞ்சதால நான் படிப்பேன். விளையாடுவேன், விளையாட்டுக்கு போவேன். மற்ற நிகழ்ச்சி வந்து விளையாட்டுன்றா கபடியில முக்கியமா கபடிக்கு போடுவேன். எதிர்காலத்துல என்ன சொல்றாவா? எதிர்காலத்துல அதாவது என்ன பாடம் என்று தான் கேட்கறேன். இந்த துறை என்று கேட்கிறேன். என்ன பாடம் படிக்க போறீங்க உயர்தரத்துல? பயோ. உயர்தரத்துல பயோ படிக்க போறாங்க. வாழ்த்துக்களை. நன்றி. அடுத்த முறையும் சந்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஊக்கம் எடுத்து படியுங்க. உயர்தரத்துல சித்தி வச்சு அடுத்த முறை இங்க வந்து பல விஷயங்களை புறவணும் என்று சொல்லி நானும் பார்க்கிறேன். ஊக்குவிப்பை இப்பொழுது வழங்கி வைக்கிறார்கள். சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்படி எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிடைக்க போறது இல்ல. 9A எடுக்கிறன்றது சாதாரணமான விஷயம் என்று சொல்லலாது. ஆனா அந்த அளவு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இப்படி படிக்கும்போது ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும் போதுதான் இன்னும் முன்னேறணும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நன்றி. என்ன துறையில நீங்க? விஞ்ஞானம், பயோமெட்ஸ். எல்லாரும் பயோ தான் திட்டமிட்டிருக்கீங்களா? என்ன கலைத்துறை சம்பந்தம் ஏதாவது ஆர்வம் இருக்கா? பாட்டு பாடுவீங்களா? என்ன கூட குரல் நல்லா இருக்கு. மியூசிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஆனா பியானோ வாசிக்கிற மட்டும், பாடுறது இல்லை. அப்படியே பாடுறது இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்ல போறீங்க? இப்ப எல்லாமே நீங்க இலவா சொல்லிட்டீங்க. படிக்கிறத விட ஈஸியான விஷயம் எடுத்து நீங்க தேர்ந்தெடுத்துக்க பாடம்ன்றது ஒரு கடினமான பாடம். ஆகவே தேவையான பாடம். எங்க கால ஓட்டத்துல கண்டிப்பா அது இடைவெளிகளில் நிரப்பக்கூடிய பாடப்பிரிவுகளாக இருக்கிறது. கண்டிப்பா நீங்க அடுத்ததுலையும் உச்சத்தை அடைய வேணும். உங்களுடைய சேவை எங்களுடைய ஊருக்கு வேணும் என்று வேண்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் அம்மா. 9A வாழ்த்துக்கள் பெற்று எல்லாரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க. ஓகே கேதுஜா, இந்த தருணத்துல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எனக்கும் இந்த பாடசாலையும் பெருமையா இருக்கு. எங்களோட பாடசாலையில் இந்த ஒரு 5 9A வந்தது. எல்லாராலையும் 9A எடுக்க முடியும். எல்லாரும் விரும்பி படிச்சாங்கன்னா, இன்ட்ரெஸ்டா படிச்சாங்கன்னா 9A எடுக்கலாம். 5 பேரும் வந்திருக்கீங்களா? இல்ல, 2 பேர் தான். 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு சில பேரால இந்த இடத்துல சமூகம் அளிக்க முடியல. இப்ப நீங்க 9A எடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட சேர்ந்து இந்த உயர்கல்வி மாணவர்கள்ல 9A வராமல் கொஞ்சம் மனச்சோரா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அட்வைஸ் என்ன பண்றீங்க? இன்னும் இது மட்டும் கடைசி இல்லை. இது ஒரு தடை தாண்டல் பரீட்சை தான். இன்னொரு போட்டி பரீட்சை இருக்கு. அதை அவங்க எல்லா 9A எடுத்தாக்களுமே சக்சஸ் ஆனது வாய்ப்பு இல்லை. இந்த 9A எடுத்தாக்கள் நிறைய பேர் ஃபெயில் பண்ணி 3 years எடுத்து ஃபெயில் பண்ணியிருக்காங்களும் இருக்காங்க. அப்ப OL AL தீர்மானிக்கிறது இல்லை. எங்களோட முயற்சி தான் AL தீர்மானிக்குது. அப்ப OL குறைவு எடுத்தாலும் நாங்கள் AL நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்.
அப்ப அதுக்கு படிச்சா சரி சோறு முயற்சியும் பயிற்சியும் முயற்சி என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நன்றி. ஆகவே யாரும் சோர்ந்து போயிறாங்க மாணவர்களே. இந்த காணொலி பார்க்கின்ற ஏரிய மாணவர்கள் எல்லாருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். நீங்க ஓயல் வரைக்கும் தொடர்ந்து படிச்சு அதுல வந்து ஓயல் எழுதுறதே பெரிய விஷயம் தான். இந்த காலகட்டத்துல நிறைய பெற்றார பாத்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படி மெயின்டைன் பண்ணு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்க காலத்துல நீங்க ஓயல் வரைக்கும் எழுதியிருக்கிற விஷயம் பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்க அதை கல்வியை வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றதை எங்கள் சார்பா எங்களுடைய நிறுவனம் இந்த அமைப்பு சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதோட அவருடைய தகப்பனாருக்கு நாங்கள் இந்த வீட்டுல நன்றியை சொல்றோம். சின்ன விஷயம் என்னன்னா இந்த வயது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 விதமான பிள்ளைகளும் யுத்தத்தில் பிறந்த பிள்ளைகள். 2009ஆம் ஆண்டு கடும் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் பிறந்த பிள்ளைகள். இவர்கள் சவாலுக்கு மத்தியில் வாழ்ந்த பிள்ளைகள். சவாலில் தான் இந்த பற்றிய மொழியினவர்கள் என்ற இவர்களோட யுத்தம் முடிவடைந்துட்டு. அப்போ ஆகவே மிகவும் கஷ்டமான நேரத்தில் பிறந்த பிள்ளைகள். நிச்சயமாக இன்னொரு நீலலிதா நகரத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எங்களோட பிள்ளைகள் கிடைச்ச முதலாக கௌரவம். ஏன்னா எல்லாரும் மார்க்ஸை கேட்டவைகள், இன்னொரு செர்சன்ட் கேட்டவை, வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொன்னவர்கள். இதுவரைக்கும் மற்றவர்கள் இன்னும் தெரியல. இந்த வாழ்க்கையில் இந்த பிள்ளைக்கு முதலாவது கிடைச்ச உயர்தரம் சாதாரண சித்திரங்கள் கிடைச்ச முதலாக கௌரவம் இந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கினது. இப்போ வழங்கப்பட்ட தொகை பெருசு சொல்லி அந்த அடுத்த விருதுன ஒரு மாணவனை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாணவனை கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணம் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கப்பட்ட உண்மையாக கிளர்ச்சி மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த இடத்துல இந்த மாணவர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாக அந்த நிகழ்வு நகையத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களை இந்த நிகழ்வை விளம்பரத்துக்காக செய்யவில்லை. விளம்பரத்துக்காக செய்யலைன்னா வேற ஒரு மாதிரியான நிகழ்வாக செய்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த நல்லுள்ளம் எப்பயும் இருக்க வேண்டும். மாணவர்களை ஊக்குவிக்கிறது இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்கள மாணவர்கள் இந்த விஷயப்பட்டவைக்கு நன்றியை கூறுகின்றோம். நிச்சயமாக யுத்தத்தின் மத்தியிலே பிறந்த மாணவர்கள் சாதிச்சிருக்கிறார்கள். தொடர்ந்து சாதிக்கணும் என்று இந்த நிகழ்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நீருள்ள நகை மாளிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பரம் தேவையில்லை. ஏனென்றால் நீண்ட காலோட்டத்திலே பயணிக்கின்றது ஒரு கைராசியான நிறுவனம் என்று எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உழைப்போம், ஊக்கப்படுத்துவோம், உயர்வோம். அப்படித்தானே? அந்த விஷயத்துல தான் எப்பவும் தெளிவாக இருப்பார். அடிக்கடி நல்ல விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னாலும் ஆலோசித்து உடனே முடிவெடுக்கக்கூடியவர் தான் கிரிதாசன் அவர்கள். ஆகவே அவரோடு சேர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உண்மையிலே சாதித்தியனை பார்க்கும்போது என்னை பார்த்த மாதிரி இருக்கு. நான் இப்படித்தான் இருந்தேன். அந்த வயசுதான் நான் வளர்ந்தேன். சாதித்தியனுக்கான இப்பொழுது ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் பரிவர்த்தங்களை எடுத்துக்கொள்கிறோம். சாதித்தியன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் கிளிநொச்சி 3 படிக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்தை பார்க்கும்போது. உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இதையும் சாதிக்கலாம். நீங்க எப்படி படிச்சீங்க சாதிப்பீங்க? உங்களுக்குள்ள ஒரு சில ரகசியங்கள் காலமை படிப்பீங்களா அல்லது இரவு படிப்பீங்களா? எப்படி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பீங்களா? நான் இரவுல தான் படித்தேன். இரவு எத்தனை மணி வரை படிப்பீங்க? 3 மணி வரைக்கும். 3 மணி வரைக்கும் படிக்க துவங்குறது? 6 மணி. 6 மணிக்கு துவங்கி 3 மணி வரை. ஏன்னா ஒரு வித்தியாசமாக படிப்பாங்க. அதுதான் கேட்கணும் போல இருந்தது. ஒரு அம்மா அப்பா எப்படி ஊக்கமளிச்சாங்க? அம்மா அப்பா நல்ல ஊக்கமளிச்சது. அம்மா சிரிக்கிற அடி போட்டுருக்காப்புல. அச்சுதனுக்கான வாழ்த்துக்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அச்சுதன் அம்மாவோட வந்திருக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. படிக்கிறது என்று முதலாவது படிக்கிறது கவனம் தேவை. அடுத்தது தொடர்ச்சியான தன்மை இருக்கணும். இடையில விட்டுட்டு பிறகு படிப்போம்னா டைம் போயிடும். மாணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற சொத்து டைம் தான். ரெண்டாவது போனால் திரும்ப வாங்கலாது என்ன நடந்தாலும். அப்போ ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அந்த அந்த சொல்ல திருக்குறள் மாதிரி அழகா அவருக்கு மாணவர்களுக்கு மட்டுமில்ல எல்லோருக்கும் எங்களுக்கும் சேர்த்து தான் குறிப்பாக சாதனைக்கும் காலம் பொண்ணானது. அதை போச்சுதுன்னா அதை நாங்கள் திருப்பி எடுக்கலாது. ஸோ அதை காலத்தை நாங்கள் சரியா உபயோகிச்சோம்னா எல்லாருமே முன்னேறலாம். ஆமா, ஒரு சில வார்த்தைகள் பெற்றோராக இருந்து எவ்வாறு ஊக்கப்படுத்தவும் பிள்ளைங்களை நீங்கள் என்னெல்லாம் ஒரு மகனுக்கு செய்வீங்க? அவரோட விருப்பத்துக்கு ஏற்றபடியே படிக்க. அவர் என்ன எத்தனை மணி வரை படிப்பாரு? எல்லாம் செய்வார். இரவு 10 மணி மட்டும் தான் படிப்பார். காலையில ஒரு 6 மணிக்கு. லைனை சித்தி பெற்றுட்டார். உங்களுடைய மனசு அந்த நேரம் எப்படி இருந்தது? சந்தோஷத்தை சொல்ல முடியாது. எதிர்பார்க்கல நான் ஒரு கண் ஆப்ரேஷன் இருந்தது. அந்த கண் சினியோட தான் படித்தேன். முடிச்சு படிக்கிறாங்க. அவர் இந்த பயிற்சி, அவர் மன உறுதியெல்லாம் அவர்
உண்மையில் மிக்க நன்றி. குறிப்பாக இது இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும். ஏன்னா அந்த அண்ணன் சொன்னது போல இந்த இவர்கள் அந்த யுத்த முடிவுக்கு பிறகு அந்த காலத்திலே பிறந்தவர்கள் என்ற அடிப்படையிலே பெற்றோரும் சரி மாணவர்களும் சரி நிறைய மன அழுத்தங்களுக்கு மத்தியிலே வாழ ஆரம்பித்தவர்கள் சொல்லலாம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அவர்கள் போக ஆரம்பித்த காலம் என்பது மிகவும் மன அழுத்தங்களை சுமந்த ஒரு காலம். அதனுடைய வடுக்கள் இருந்தாலும் இரட்டிப்பான ஒரு உச்சங்களை அடைஞ்சிருப்பதா எங்களுக்கு மகிழ்ச்சி. எத்தனையாம் ஆண்டு பிறந்தீங்க? சொல்லிக்கல எனக்கு ஆசையா 2009 என்பது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, யுத்தம் முடிவரை உங்களுக்கு அது இதெல்லாம் தெரியாது. யுத்தம் முடிந்த பிறகுதான் மன அழுத்தங்கள் நிறையவே இப்போ வாழ்ந்த சூழல் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் அங்கே அதிர்வுகளுக்குள்ளால அதான் அந்த மன அழுத்தங்களுக்குள்ள வளர்ந்த சூழல்னு சொல்றோம். ஆகவே நல்ல நல்ல வேகம் வேகம். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த மாணவன் தானா நதுர்ஷிகன், பிலி தேசிய கல்லூரி. நதுர்ஷிகனுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. திரு கிருதாஸ் அவர்களினால். நதுர்ஷிகன், கிருதாசன், நீங்கள் ஏதாவது கேட்க ஆசைப்படுறீங்க? நதுர்ஷிகன், நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. உங்களை பார்த்து அடுத்தவர்களும் ஆசைப்படணும். அடுத்தடுத்த வருஷங்களில் நாங்களும் இப்படி மதிப்பெண் எடுக்க எங்களையும் எல்லோரும் கிராமத்தில் போட்டுவிடணும், ஸ்கூலில் போட்டுவிடணும், நம்மளோட ஊரில் போட்டுவிடணும் என்று ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை வந்து ஒரு தனியாக ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட். உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட நாங்கள் விரும்புவோம். இப்போ எங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்க, நாங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது கூட விரும்புவோம். என்ன காரணம்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 9Aன்னு சொல்லி எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறீங்க. மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு உங்களோட சந்தோஷம் இல்லை நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதை 2 வார்த்தையில் சொல்லிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ கல்வி என்பது ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளம். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும்னா கட்டாயம் வந்து கல்வி கற்றுக்கணும். நாங்கள் வேறு வேறு துறைகளில் சாதிக்கலாம். ஆனாலும் அதுக்கு அந்த அந்த துறையில் சாதிக்கிறதுக்கும் எங்களுக்கு கல்வி வந்து அவசியம். இப்போ ஒரு விளையாட்டுக்கு போகணுமென்றாலும் கல்வி தகமை கேட்கணும். அதோட வெளிநாட்டுக்கு போய் வேறு துறைகளில் படிக்கிறதுக்கும் அடிப்படை கல்வி வேணும். ஆகவே நான் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, எதிர்வரும் காலங்களில் படிக்க இருக்கிற மாணவர்களோட போட்டித்தன்மையோடு படித்து நல்ல பெறுபர்களை பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறும். உயர்தரத்தில் என்ன பாடம் கல்வி? நான் உயிரியல் உயிரியலில் கல்வி கேட்கின்றார். அம்மா ஒரு சில வார்த்தைகள். ஒரு அதிகமான பெற்றார்கள் இதைத்தான் சொல்லுறாரு. மாணவர்களுடைய ஊக்கம் தான் கண்டிப்பா. மற்றது இன்னொரு விஷயத்துக்கு கேட்கணும் தம்பி. வாழ்த்துக்கள் முதலாவது விஷயம். அடுத்தது நீங்க சாதிச்சிட்டீங்க சொல்லி 9A எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு பைக் ஒன்று வாங்கி தாங்க அப்படி கேட்டு நீங்க கஷ்டப்படுத்துறது இல்லையா மக்களை? அப்படி எண்ணங்களை யாராக்க வரலாமா வரக்கூடாதா? அப்படி போன் பெரிய நிதி செலவிடல அது கண்டிப்பா தேவைதானான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு இதை சாதிச்ச பிறகு சில பேர் அப்படி தாய் தந்தையர் வந்து வதை பண்றாங்க இல்லையா? பைக் கண்டிப்பா வேணும் சொல்ல தேவைதானா இல்லை தேவையில்லையா? அதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லை, இப்போ இப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டோன்னு ஃபோன் பண்ணி தாங்க பைக் பண்ணி தாங்கன்னு கேட்கறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட வயசுக்கு அது ஒரு இன்னும் சாதிக்கிற காலம் இருக்கிறபடியா கண்டிப்பா தவிர்க்கிறது நல்ல சொல்றோம். ஏனென்றா அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு இதை இல்லாம பண்ணிட போகுது. ஏனென்றா நீங்க சாதித்திருக்கிறீர்கள், உங்களை சுற்றி எல்லோரும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நல்ல விஷயம் நடக்கிற பொழுது ஒரு தீய விஷயம் காத்திருக்கும் கண்டிப்பாக. அடுத்த மாணவன் வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றி. கிருஷிகா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா இந்த தருணம்? தொடர்ந்து நீங்கள் இந்த 9 பாடம் சித்தி என்பது ஒரு தலைதாண்டல் பரீட்சை தான். அந்த மாணவி சொன்ன மாதிரி இது ஒரு தலைதாண்டல் பரீட்சை. ஆனா இதில் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கீர்கள். தொடர்ந்து எதிர்காலங்களில் சிறப்பாக வெற்றி போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். இந்த நேரத்துல நீங்கள் எப்படி படிச்சீங்க? ஒரு மாணவி, அது ஒரு பெண், எப்படி படிச்சீங்க? என்ன மாதிரி திட்டமிட்டீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர்ல வர மாணவர்களுக்கு உதவியாக இருக்கு. விரும்பி படிக்கணும் இந்த பாடத்தையும், மற்றது அன்னன்னைக்கு படிக்கணும். படித்த பாடத்தை விரும்பி படிக்கணும், அன்றன்று படிக்கணும். பாடசாலை ஆசிரியர்கள் எவ்வாறு ஊக்கமளித்தார்கள்? நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஏதாவது டியூஷன் அப்படின்னு சொல்லி கல்வி கட்டீர்களா? என்ன மாதிரி கேட்டேன்? பொதியியலை படிச்சேன்னா சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் எல்லாருக்கும். மற்றது ஸ்கூலில் பேப்பர்ஸ் செய்து கொடுக்கணும், அந்த படிப்பு திருப்பி எக்ஸாம் மாதிரி வைக்கணும்.
உயர்தரத்தில் என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ். கூட பயோ மேத்ஸ் தான் அதிக அளவாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் எப்படி வர போகிறார்கள் தெரியாது. அம்மா ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் காலத்துல பிள்ளைகள் படிக்கிறத பார்க்க எப்படி உங்களுக்கு தெரியும் தானே, வீட்டுல தொலைபேசி பாவனை, நாங்களே ஏதாவது ஃப்ரீ டைம்ல இருந்தா தடிக்கிட்டி பார்ப்போம், டிவியை பார்ப்போம். பிள்ளைகள் அதுக்குள்ள படிக்கல உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? பயம்தானே இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்து படித்தபடியா ஓகே. ஜனங்களுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கி ரொம்ப நன்றி ஜனகர். ஒரு சில வார்த்தைகள். கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் இல்லை, நாங்களா நினைச்சு படிக்கணும்னு நினைச்சா போய் படிக்கணும். திருக்குறள் மாதிரி சொல்லிடுங்க. நன்றி ஜனகர். அந்த தருணம் அப்படி இருக்கு. ஏன்னா உடையார்கட்டு என்பது இதே போலத்தான். உங்களோட குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க வீட்டுல? நானும் அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் அப்பா. சௌரங்கள் வேற? நீங்க ஒரு ஆள், தனி ஒரு ஆள் தான். வாழ்த்துக்கள். இப்பொழுது அவர்களுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. நல்ல படிங்க. நன்றி அம்மா. நாங்கள் கூப்பிடுறது சந்தோஷம். நன்றி தங்கச்சி. அடுத்த மாணவி நஜீதா, உடியார்கட்டு மகாவித்யா. நான் படித்த புத்தகத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் எந்த விடயத்தையாவது முழுமையாக விரும்பினீர்களாயின் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும். நாங்கள் அந்த விருப்பத்தை எந்த விஷயத்துக்கு மேலே வைக்கிறோம்ன்றதுல தான் எல்லாமே இருக்குது. படிப்பையும் விருப்பப்பட்டு படித்தோம்னா அதுக்காக நாங்கள் முயற்சி தானாகவே வரும். விருப்பப்பட்டு எதையும் செய்யலாம். நன்றி நன்றி நன்றி. ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதுவாகவே ஆகிறான். ஆகவே அதான் அப்படிதான் பிரபஞ்சம் நினைச்சுடும்னு சொல்றாங்க. சிறுகதை எழுதுறதுல ஆர்வம் இருக்குது. எழுத்துத்துறையும் ஆர்வம் இருக்கு. வாழ்த்துக்கள். என்ன படிக்கிறீங்க? உயிரியல் விஞ்ஞானம். எல்லாம் உயிரியல் விஞ்ஞானம் படிக்க கேட்கக்கூடாது. இப்ப முந்தி மாதிரி பிள்ளைகளை கேட்க பயமா இருக்கு. எதிர்கால லட்சியம் என்ன? எங்களை அப்படித்தான் வந்து கேட்டாங்க. நாங்க 90 டீச்சர் எங்களை அப்ப நாங்க அப்ப எழுதி சொல்றது நான் டாக்டர் ஆகிற போறேன் அப்படி எழுதி சொல்றது. நான் டாக்டர் ஆகிருக்கேன். இப்ப கேட்க பயமா இருக்கு. அந்த கேள்வியை கேட்க பயமா. இதே ஒரு பெரிய மருத்துவமான துறை சார்ந்த வேலை தான். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து 3 மாணவர்களா வாங்க வாங்க. இப்பொழுது ஆதிரை அவர்களுக்கான ஊக்குவிப்பு வழங்கி வைக்கப்படுகின்ற நல்ல ரிசல்ட் இருக்கும். டீச்சர்ட்ட மகளா இருக்கிறீங்க, கட்டாயம் திருப்பி வருவீங்க போல இருக்கு. பார்க்க டீச்சர் இருக்கிறாங்க. இந்த தருணத்துல ஒரு சில வார்த்தைகள் தங்கச்சி சொன்னால் எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு ஊக்குவிப்பா இருக்கணும். பார்க்கின்றவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதையும் தாண்டி ஒரு 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 பிரியோசனமாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லாரையும் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறோம். இப்ப என்ன இது கேள்விகளை கேட்கிறோம் என்று சிலவர் என்னலாம், இது ஒரு ஊக்குவிப்பு. அதாவது நீங்கள் யாருக்கு ஊக்குவிப்பு கொடுக்குறீங்க? ஃபியூச்சர் மாணவர், எதிர்கால மாணவர். ஒரு சில வார்த்தைகள் அவர்களுக்காக. உண்மையாக சொல்ல போனால் நான் இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயராக இருக்குது. அதோட என்னென்ன எல்லாரும் பயப்படுறாங்க. நான் என்னடாண்டா ஒரு பெரிய விஷயம் உண்டு பயப்படுறாங்க. அது ஒரு ஈஸி மேட்டர் தான். அதனால் பயப்படாமல் படிங்க. விரும்பணும், அதில் நான் விரும்பணும். உண்மையாக சொல்லுவேன், கடைசி டைம் தான் நாங்களும் கொஞ்சம் ஊக்கத்தோடு படித்தது. முதல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்து போட்டு அப்புறம் படித்தேன். வேண்டாலும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே வந்து இருக்க ஆக்களை பார்க்க உண்மையாலுமே உண்மையாக சொல்கிறேன், எல்லாரும் நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க, நல்ல ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. எனக்கு அதை பிடிச்சிருக்கு. நன்றி 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 அம்மா. நன்றி. அடுத்த மாணவி கம்சிகா நித்யானந்தா கல்லூரி. அம்மாக்களோட வந்தாங்களே பிடிக்கும். அப்பா ஒரு தனியா கம்சிகா அவர்களுக்கான ஊக்குவிப்பை பொறுத்து வழங்கப்படுகிறது. கரகோஷங்கள். நீங்க தங்கச்சி முடியோட வித்யானந்தா கல்லூரி எத்தனாவது ஆண்டு விழா நடந்தது கூட? இதுல 75வது ஆண்டு விழா. அதோட நேரிலே கூட எங்களுடைய முகநூலில் நாங்கள் பகிர்ந்தது நான் பார்த்தீங்க தெரியல. நிறைய கலை பொக்கிஷங்கள் வாழக்கூடிய இடம் அது. பலரை எனக்கு அறிமுகம். அந்த வகையில் வாழ்த்துக்கள். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்கள் 9 எடுத்த காரணம் எங்களோட பாடசாலை தான். பாடசாலை சமூகம், அதிபர் ஆசிரியர்கள்,
அவர்கள் தந்த ஊக்குவிப்புகள் தான் எங்களோட பாடசாலையில் 7 9 சித்திகளும் அதை தந்து அனைத்து மாணவர்களும் சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு இந்த பாடசாலைக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, இனி வார மாணவர்கள் வந்து ஓயலை நினைச்சு வந்து அது கஷ்டமாக இருக்குமோன்னு யோசிக்கக்கூடாது. எப்பயும் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும். நான் எடுப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும். நான் எடுக்க மாட்டேன்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன். அப்பா ஒரு சில வார்த்தைகள் சொன்னா உங்களுக்குள்ள பல கதைகள் இருக்கு, உங்களை கேட்க ஆசைப்படுறேன். இல்லைன்னா ஒரு அப்பா வந்து கதைக்கூட முன் வந்தாங்க. நீங்களும் ஒரு சில வார்த்தை. முதல் கண் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து இப்படி ஒரு கௌரவிப்பினை வழங்க முன் வந்த கிளிநொச்சியில் அமைந்துள்ள நியூ லலிதா நகை மாளிகை உரிமையாளர் அவர்களுக்கும் இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாக எல்லா மாணவர்களுக்கும் மத்தியிலும் திறமை இருக்கும். நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்ற போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதாவது வந்து இப்போ 9 எடுத்த பிள்ளைகள் உண்மையாக அவர்களுடைய முயற்சி, மற்றது திறமை, அடுத்தது அவர்களுடைய நேரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைகூடணும். எங்களுக்கு ஏதாவது ஒன்று கூட பிசைனா கூட எங்களோட வாழ்க்கையில முன்னேறையில் அது நான் என்ற வாழ்க்கையில கண்ட அனுபவம். அந்த வகையில் தனிய திறமை என்றது ஒரு அத்திவாரமாக இருந்தாலும் அவர்களுடைய சூழல் கல்வி கற்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் அது வாய்ப்பாக அமையணும். அது இந்த மாணவர்களுக்கு கிடைத்த பிரசாதமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்முடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். மற்றும் அதே போல் அவர்கள் இன்னொன்று நான் சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கல்வியும் வந்து ஒவ்வொரு எங்களுடைய ஸ்டேஜும் வந்து அடுத்ததுக்குரிய ஒரு ஏணிப்படியாகத்தான் நாங்கள் கருதணும். சில பேர் ரெண்டா இப்போ ஓஎல்ல வந்து 9 எடுத்த பிள்ளைகள் வந்து ஏஎல்ல வந்து தங்களுடைய இலக்கை அடையாமல் நிற்கிற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இனி வர்ற அந்த காலப்போய் தான். அதை வந்து நாங்கள் சக்ஸஸாக செய்யணும் என்று சொல்லி சொன்னால், இதை விட கடுமையாக கஷ்டப்பட்டு நாங்கள் படித்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம்ன்றதை ஒவ்வொரு மாணவர்களும் இப்போ இதில் வந்த மாணவர்கள் பொதுவாக நான் எல்லா மாணவர்களுக்கும் என் யூடியூப்பில் போடைக்க எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன நாங்கள் சிலது இந்த ஐலண்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் மேட்ஸில் எடுத்த கிளிநொச்சி மாணவனுடைய அந்த யூடியூப் வந்து பார்த்தினாங்கள். அதில் டவுன்மெண்ட்ஸ் படிச்சுவிட்ட சதா வந்து என் பட்ச்மேட் தான், என்ன ஒரே ரூம்மேட், நான் கிளிநொச்சி தான். இப்போ இருக்கிறது மறைவண்ணது வந்து முல்லைத்தீவு வந்தபடியே நான் அங்கே இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த லஞ்சேந்தினர். அப்போ நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்த்தேன்னா என்னென்னா, உண்மையாக வர்த்தக நிறுவனங்கள் நாங்கள் வந்து நான் உண்மையாக கொமர்ஸ் படித்தினான். உண்மையாக வர்த்தக நிறுவனங்கள்ன்ற இலக்கு வந்து உண்மையாக லாப நோக்கமாக இருக்கும். ஆனால் அவர்கள் செய்கிற உண்மையாக இந்த நிறுவனம் வந்து உண்மையாக லாப நோக்கமற்ற முறையில் உண்மையாக ஒரு சேவை நோக்கோட செய்கிறது. உண்மையாகவே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் முல்லைத்தீவில் இருக்கிறபடியால் இந்த மாவட்டங்களில் பாகுபாடு காட்டாமல் எல்லா மாணவர்களையும் கௌரவிக்கணும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு செயற்படுற இந்த லலிதா ஜுவல்லரிக்கு இந்த நேரத்தில் நான் மனமாக அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றியை கூடி விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அபினிஷுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. எங்கே உங்கள் கரகோஷம்? வணக்கம் அவினேஷ். வணக்கம். வித்தியாசமான ஒரு பேர், நிறைய வித்தியாசம் செய்ய சொல்ல மாட்டோம். நீங்க செய்ய சொல்லிட்டீங்க, சரியா சொல்லிட்டீங்க. அதான் இந்த துறையில இருக்கிறேன், பயணிக்கிறேன்னு சொல்லத்தானே வரும். சரியாக எப்படி இருக்கு அவினேஷ் இந்த தருணம்? பெருமைன்னு சொல்லல, அது ஒரு சிம்பிளான ஒரு நோம்பலான சாதாரண தருணமாக தாங்க அனுப்புறது. எனக்கு ரெண்டாவது 9ன்றது எல்லாருமே சொல்ற மாதிரி பெரிய விஷயமும் இல்லை. அது என்னன்னு சொல்றேன், ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கு, ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்து இருக்கு. இதா 9 எடுக்கணும்னா எடுக்கலாம், சில பேர் 7 8 டாக்கெட் பண்ணி 7 எடுக்கலாம், 3 சீரியஸ் எடுக்கலாம். அது அவையில பொறுத்தது வெட்டியான். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. அடுத்த கல்வி, அதாவது என்ன பாடத்தை தெரிவு செய்திருக்கிறீங்க? ஸோ அங்கே இருக்கு உங்களோட இலக்கு, உங்களோட சந்தோஷம் வந்து அவர் சந்தோஷத்தை எங்கே வைக்கிறான்னு சொன்னால் சொல்லுவார், அந்த கல்லை கிட்ட வச்சா தூர வச்சான்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. அது மாதிரி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தொலைநோக்கு பார்வையில் இயங்குகிற. ஸோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு கைதட்டணும். எல்லா மாணவர்களும் அப்படித்தான். அப்படி இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களும் சரி, இந்த காணொலியை பார்க்கின்றவர்களும் சரி, நானும் 9 சித்தி வச்ச மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். ஒரு மாணவி
8A B எடுத்த மாணவியை கூட சந்திச்சிருக்கேன். ஏன் அவரை காணொலி எடுக்கிறீங்கன்னு கூட எங்களை கேட்டுருக்காங்க. ஏன்னா அது சந்தோஷம். ஜஸ்ட் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அங்கால போகணும், அதை தாண்டணும் அப்படின்றத நாங்களும் சில காணொலிகள் எடுத்துக்கொண்டு வரோம். உங்களுடைய அப்பாட்ட கலைக்கணும் என்ற ஆசையாக இருக்கிறது. வணக்கம் அப்பா. வணக்கம் வணக்கம். தருணம் எப்படி இருக்கு? உண்மையில் வந்து நான் நினைக்கிறேன் நேற்றைய தான் எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது. எங்களுக்கு இங்கே என்ன மாதிரி நிகழ்வு எப்படி செய்யணும், யாரை கூப்பிட வேண்டிய விஷயம் தெரியாது. உண்மையில் அந்த வகையில் லலிதா ஜுவல்லரி இதனுடைய செயற்பாடு இது கடந்த காலங்களில் எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மாணவ சமூகத்தை வளர்த்து வர்றதுக்காக பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி வருகின்றது, பல்வேறுபட்ட ஊக்குவிப்புகளை ஆற்றி வருகின்றது. எப்பயும் வந்து மோட்டிவேஷன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது எங்களோட தமிழாக்கிட்ட ரொம்ப குறைவு. இப்போ நான் ஒரு மோட்டிவேஷன், இது வந்து பெரிய விஷயம் இல்லை. 1 ரூபா கொடுக்கணுமோ 100 ரூபா கொடுக்கணுமோ 10 லட்சமோ கொடுக்க விஷயம். இந்த கதை வந்து இன்னும் 100 பேரை உருவாக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில் எங்களுடைய மண் சார்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியாமன் எங்களுடைய வடகிழக்கு மண் சார்பாக நாங்கள் இந்த லலிதா ஜுவல்லரி உரிமையாளருக்கும் அவர்சார் ஊழியர்களுக்கும் நாங்கள் இறைவனருள்ள வேண்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக வந்து தொடர்ச்சியாக இவ்வாறான பணிகளில் ஈடுபடணும் என்று சொல்லி, அதே நேரத்தில் நான் ஒரு சில விடயங்களையும் குறிப்பிடணும் என்று விரும்புகிறேன். இங்கே பரவலாக பேசப்பட்டிருக்கிற விடயம், நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைகள் ஒன்றில் கருவில் இருந்திருப்பார்கள் அல்லது மடியில் இருந்திருப்பார்கள். அவ்வாறான சூழல்லாம் எங்களுடைய பயணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்குள்ள அம்மாவுடைய சாப்பிட்ருக்க மாட்டா, அம்மாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு சத்து இருக்காது, செல்லடி அந்த அடி அந்த அந்த காலப்பகுதியில் பிறந்தவர்களும் கருவிலே வளர்ந்தவர்கள் தான் இந்த குழந்தைகள். உண்மையிலே வந்து இவர்கள் நிச்சயமாக சாதிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் கருவிலையும் மடியிலையும் இருக்கக்குள்ள உணவு ரீதியாக, அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக உட்கொண்டதை விட உணர்வு ரீதியாக வலி ரீதியாக உட்கொண்டது அவர்களுடைய மனதிலே, அவர்களுடைய அந்த தாயினுடைய தொப்புக்கொடியிலே கடந்து செல்ற வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. இவர்கள் எங்களுடைய வரலாறுகளை கல்வியால் புரட்சியை ஏற்படுத்தி எங்களுடைய வரலாறுகளை சாதாரணமாக டாக்டர், என்ஜினியர் சாதாரண என்று விடாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் இவர்கள் நிச்சயமாக மாறணும். அதே நேரத்தில் என்னுடைய மகனுக்கு நைனே வந்தோன்னே என்னட்ட எல்லாரும் கேட்குற விஷயம் தான் இப்போ பாட்டின்னு கேட்குறது. நான் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கேன். 2029ஆம் ஆண்டு நீங்கள் கேட்க தேவையில்லை, நான் வைக்கலாம்னு சொன்னால் வைப்பேன். 2009 2029 மீனிங் என்ன, ரிசல்ட் வந்தால் அது நீங்கள் கேட்க தேவையில்லை வைப்பாண்டு. நிச்சயமாக எல்லா பிள்ளைகளும் இந்த மண்ணிலே பிறந்த எல்லாரும் சாதிக்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய முல்லைத்தீவை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், மெரிட் சூப்பர் மெரிட் வந்து மிக மிக குறை 1-2 தான் இப்போ வந்துருக்கு. கிளிநொச்சி ஓகே பரவாயில்ல, அந்த நிலைக்கு ஓரளவு வந்திருக்கின்றது. இந்த மெரிட் சூப்பர் மெரிட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ, கூட்டிக்கணும், அப்போ தான் போராக்கின்ற அளவு கூடும். நீங்கள் இன்னொரு பிள்ளைக்கும் உதவி செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு மெரிட்டோம்னா இன்னொரு பிள்ளையை கூட்டின்னு போகிறீர்கள், இன்னொரு சந்ததியை வாழ வைக்கிறீர்கள். நிச்சயமாக எங்களுடைய நியூ லலிதா ஜுவல்லரியினுடைய 2029ஆம் ஆண்டு இவ்வாறான நிகழ்வையும் கலந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன். நிச்சயமாக அவருடைய உல ஆரோக்கியம் கிடைக்கப்பட்டு இவரான பணிகளை செய்வதற்காக எங்களுடைய மண்ணுக்கு, எங்களுடைய தேசத்துக்கு இன்னும் பல சாதனையாளர்கள் உருவாக்குறதுக்கு வழிவகுக்கணும் என்றதை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ஓகே, மாணவர்கள் யாராவது பேர்கள் தவற விடப்பட்டிருந்தால் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா அம்மா வாழ்த்துக்கள். காலேஜா கிளிநொச்சி மத்திய கல்லூரி, அதுக்கு தேசிய கல்லூரி ஆச்சு. அதனால நான் இப்போ பல பாடசாலையில் படிச்சிருக்கிறேன். நான் கிளிநொச்சி திருவிழாறு, கிளிநொச்சி மத்தியில கடைசியாக படிச்சாங்க. 100 ஆண்டு விழா வாரசம் கொண்டாட போது நேற்று ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பார்த்துருப்பீங்க. நான் பழைய மாணவன் தான், என்ன நிறைய பள்ளிக்கூடத்தில் நிறைய பள்ளிக்கூடத்தில் படித்த வழியாக தான் இந்த ஒரு பிரச்சனை. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கு தேசிய கல்லூரி என்று படிக்கல, எனக்கு நான் வேறு ஏதோ பாடசாலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி. இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஹாப்பியாக இருக்கேன். என்னோட ஸ்கூலுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அண்ட் இதுக்கு பிறகு படிக்க போகிற ஆக்களும் விரும்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப நன்றி. அம்மா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள்.
எல்லா அம்மா சார்களையும் நீங்கள் கலைக்கணும். நிறைய அம்மா மேல் வந்தது இதோட கலைக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்டத்துக்கு நீங்களும் போகணும், நாங்களும் போகணும். சின்ன பிள்ளைகள் இரவாயினா பிரச்சனையாகும் வந்து கிரிதாசன் நாங்கள் போயிடும். அதனால எல்லா சார்களையும் ஒரு சில வார்த்தை. பிள்ளைகள் மனம் வச்சு படித்தா படிக்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பிள்ளைகள் படிக்கிறத குறிப்பிட்ட நேரத்துக்கு படித்து முடிப்போம். அதை புறாவடி பண்ணி வச்சோம்னா படிக்க இயலாது. நான் ஒரு ஆசிரியர், அதால் சொல்லுவேன். மற்றபடி பிள்ளைகள் எல்லாரும் பயோ மேக்ஸும் படிக்க வந்திருக்கணும். அவை எல்லாரும் சிறந்த ஒருவர் பொறுத்து எடுத்து, உதாரணமாக சொன்னால் மெரிட்டில் நிறைய பிள்ளைகள் போகணும், அவ்வளோத்து படிப்போம். படித்தீங்களா கிளிநொச்சியில் நிறைய பிள்ளைகள் மருத்துவ துறைக்கும் பொறியியல் துறைக்கும் சென்றீங்கண்டா நிறைய பிள்ளைகள் பின்னால் வருகிறோம். அந்த கூறி பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிக்கணும்ன்றதையும் கூறி இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்வதற்கும் நன்றி. நன்றி. என்ன பார்க்கணும்? டீச்சர் வடிவா சொல்லிட்டாரு. நிறைய பேர் இங்க இருந்து போனா அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் இந்த மெடிசின் டாக்டர்ஸ் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அவரும் சொல்லியிருந்தார், ஒரு ஆள் மெரிட்ல வந்தா சூப்பர் மெரிட்ல இன்னொரு ஆளையும் சேர்த்து கூட்டி கொண்டு போகலாம் வந்து. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே அவர் சொல்லித்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தர் தனக்காக படிக்காட்டியும் இன்னொரு ஆளை சேர்த்து கூட்டி கொண்டு போற ஒரு வாய்ப்பு வந்து துறை, அந்த துறை மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும். சரி, வேறு நிச்சயமாக கிரிதாஸ் அண்ணா அவர்களுக்கு நன்றி. அதோட அண்ணாவுக்கு நன்றி. நீங்கள் நன்றி. நன்றி அன்பானவர்களே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பன்முகப்பட்ட காணொலிகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கல்வி, கலை, அப்படி விளையாட்டுத்துறை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன இடத்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேணுமோ அந்த விடயங்களை உடனுக்குடன் செய்யக்கூடியது நீர்வள ஜுவல்லரி. அவர் நீண்ட ஆயுளோடு தொடர்ந்தும் பல வகையான சமூக சேவைகளை ஆற்ற வேண்டும். அதற்கு நீங்களும் அதனுடைய வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பதை கேட்டு இனிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வழியாக சந்திக்கலாம். அதோட வந்து எல்லா மாணவர்களும் ஒரு சொன்னா குரூப் போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு வெற்றாளர் குரூப் போட்டு வைப்போம்.